இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் இதை நடந்துருமா, இந்த மாதத்திலேயாவது இந்த காரியம் வாய்த்து விடாதா, இந்த மாதத்திலேயாவது எனக்கு ஒரு நன்மையான வழி திறந்துடாதா, இந்த மாதத்திலேயாவது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திட மாட்டாரா, எதிர்பார்ப்போடு இருக்கீங்கள. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் சூழ்நிலை பார்த்து ஒரு பயம் இல்லை, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ, இந்த மாதிரி செய்தியெல்லாம் வருகிற அப்படி கலங்குறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ கவனிங்க. தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் வாக்கு மாறாதவர். மார்க் 16:6 பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த செய்தி சொன்னது யார் தெரியுமா? தேவதூதர்கள். இயேசுவை மரித்து அடக்கம் பண்ணியாச்சது. 3 நாள் கழித்து இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு அவருடைய சரீரத்திற்கு வாசனை திரவியங்களை பூசுவதற்காக அங்கே வர்றாங்க சில பெண்கள். அவங்க பயப்படுறாங்க, கல்லறை திறந்து கிடக்கு, இயேசுவை காணவில்லை. ஐயோ நீ பயப்படும்போது தேவதூதர் சொல்கிறாங்க, பயப்படாதுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால பயப்படாதுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதுங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவ பிள்ளைகளே, பயப்படாதுங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாதருங்க.